கன்னி லக்னத்துல ஜனனிச்சு இருக்கிறீங்க. கன்னியிலே பிறந்த ஜாதகருக்கு குரு பகவான் எப்படி இருந்தால் யோகம்? குரு என்னெல்லாம் முதல்ல தரப்போகிறார்? 4, 7 என்ற 2 மனைகளுக்கு அவர் தான் அதிபதி. 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும். அப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகருக்கு நல்ல வீடு, மனை, சொத்து, சுக, நிலபலங்களை குறிக்கிறது குரு தான். தாயை குறிக்கிறது குரு தான். அது போல வித்தைகள் எதையும் சமூகத்துல எதை கத்துக்க போறார், படிப்புகளின் அடிப்படையில ஏட்டு படிப்புகளான்றத குரு தான் சொல்றார். பிசிக்கலி ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் தேகத்தை குரு சொல்கிறார். அது போல 7ஆம் இடத்தின் வாயிலாக நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி இது போன்ற உறவுகளையும் பார்ட்னர்ஷிப் பிசினஸையும் குறிக்கிறார். அப்ப குரு நல்லா இருக்கணும். உபயாதிபதியா வரார். அப்ப கேந்திராதிபத்திய தோஷ அமைவுகள்லயும் கன்னிக்கு செயல்படுறது குரு தான். மாரக பாதகத்திலும் குரு வந்துடுறாரு. அப்ப குரு அவயோகியா வரைய இருக்கிறோம். அப்ப கன்னி லக்னத்திற்கு குரு இதெல்லாம் கெடுத்துருவாரான்னா நல்ல வீடு, மனை, சொத்து, சுகம், கணவன், மனைவி அத்தனையுமே கொடுப்பார். எப்பொழுது என்றால் குருவோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சனி சுக்கிரன் தொடர்பில் இருந்தால் கன்னி லக்னத்திற்கு பெரும் யோகத்தை குரு கொடுக்கிறார். ஆதிபத்திய காரகத்தின் மூலியமா நல்ல வீடு, மனை, சொத்து, சுகம், நல்ல தேகம், நல்ல அறிவு, ஆயினால் ஆதாயங்கள், நல்ல துணைவரினால் ஆதாயம் கொடுக்கிறார். அது போல நண்பர்களாலும் ஆதாயத்தை கொடுக்கிறார். ஸ்தான பலத்தை இழக்காம சனி சுக்கிர தொடர்புல இருக்கும்போது